ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 2025 பிசிக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவர்களுக்கு சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த சொல்ல போகிற இந்த சேஃப் ஜோன் மார்க் அப்படின்றது பொதுவாக நம்ம ஏதோ ஒரு மார்க்கை சொல்லாமல் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டை போட்டு அதன் மூலியமாக நிறைய மாணவர்கள் அவங்களுடைய மதிப்பெண்களை என்டர் பண்ணி நிறைய கமெண்டில் அவங்களுடைய மாணவர்களுடைய மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சைடில் இருந்து நிறைய மாணவர்கள்கிட்ட அவர்களுடைய மார்க் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மதிப்பெண்களை நம்ம சொல்கிறோம். இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் 100% எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி நாம் சொல்கிற இந்த மதிப்பெண் அப்படின்றது ஒரு சில மாணவர்களுக்கு அதிகமாக தெரியலாம், ஒரு சில மாணவர்களுக்கு குறைவாகவும் தெரியலாம். நாம் ப்ரிடிக்ஷன் பண்ண இந்த மார்க் அப்படின்றது எக்ஸாம் லெவல் ப்ளஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இது எல்லாமே வச்சு தான் நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனாக போடுறோம். ஸோ இந்த கட் ஆஃப் அப்படின்றது நாம் சொல்கிற இந்த சேஃப் ஜோன் மார்க்ன்றது 100% உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோவை பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு சேஃப் ஜோன் மார்க் எவ்வளோ அப்படின்றத கடந்த 2 வருஷத்தோட அனலைஸ் படி இப்போ தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2022 அதாவது 2022ல் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் ஓவராலாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்திருக்கு. 72 மார்க் தான் உங்களுக்கு ஓவராலாக வந்திருக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு. அதுவே கடந்த முடிஞ்ச இந்த வருஷம் 2023ல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 மதிப்பெண்கள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா 72 82 மதிப்பெண்களாக மாறியிருக்கு. இப்போது 10 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் இல்லை, 10 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற மாணவர்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவர்கள் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் போடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பையனாலே எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் கண்டிப்பாக போட்டுருவான். ஸோ கட் ஆஃப் மார்க் உயரத்துக்கு ஒரே காரணம் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்னென்னா நீங்களும் அடுத்த வருஷத்தை நோக்கி படிக்கும்போது தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது அப்படின்றதுக்காக கேர்லெஸ்ஸாக இருக்காமல், ஏன்னா மதிப்பெண்கள் அந்த மாதிரி வருது. எதுவுமே 82 மதிப்பெண்கள் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது போன வருஷம் 72, இந்த வருஷம் அதிகபட்சமாக 75 மதிப்பெண்கள் வரும்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 82 மதிப்பெண்களாக வந்துச்சு. இந்த வருஷம் இதை வச்சு நம்மளுடைய சேஃப் ஜோன் மார்க் என்னன்னு நாம் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2025க்கு நம்மளுடைய சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க்னு நாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 83 மதிப்பெண்கள் நம்ம சொல்கிறோம். இந்த 83 மதிப்பெண்கள் உங்ககிட்ட ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஓவரால் இருந்துச்சுன்னா 100% சேஃப் ஜோன் மார்க் தான் நான் சொல்கிறேன். இப்போது இதற்கு குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 81 மதிப்பெண்கள் 82 மதிப்பெண்கள் இருக்கிற இந்த மாணவர்கள், சார் ஜென்ரல் கேட்டகிரிக்கு 82 வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிற மார்க் சேஃப் ஜோன் மார்க். அதாவது இந்த கோர்ட் உத்தரவு, இந்த கிரேஸ் மார்க்கு, இந்த ரிசல்ட் இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த இஷ்யூஸ் எல்லாமே நடந்து என்ன மாற்றங்கள் நடந்தாலுமே இந்த 83 அப்படின்றது சேஃப் ஜோன் மார்க்காக இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் 82 அதாவது 83 அப்படின்னா இந்த வருஷமும் 10 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருமே இந்த வருஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. எதனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேயும் கட் ஆஃப் கம்மியாக வந்துச்சு. அப்போது ரிட்டன் எக்ஸாமில் கட் ஆஃப் கம்மியாக வருதுன்னா கொஷின் பேப்பருடைய தரம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அப்போ கொஷின் பேப்பருடைய தரம் உயரும்போது கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைவாக வரும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் அதிகமாக 83 மதிப்பெண்கள் சேஃப் ஜோனாக நம்ம சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். இதற்கு குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கு 83 சேஃப் ஜோன், பயப்படாமல் இருக்கலாம். இதே மாதிரி எல்லா கேட்டகிரிக்கும் நம்மளுடைய அனலைஸை கரெக்டாக நம்ம பார்த்துருவோம். கிளியராக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பிசி கேட்டகிரிக்கு சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். இந்த சேஃப் ஜோன் நம்ம சொல்கிறது 100% உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் 2 இயர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் ரிட்டன் எக்ஸாம்லேருந்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மதிப்பெண்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. இப்போ பிசி கேட்டகிரியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2022ல் உங்களுக்கு எவ்வளோ ஓவரால் மதிப்பெண் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 71 மதிப்பெண்கள் தான் ஓவராலாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்திருக்கு. அப்போது இந்த 71 மதிப்பெண்கள் அப்படின்றது அப்படியே அடுத்த வருஷம் 2023ல் 2024ல் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கலை. ஸோ நம்ம 2023யோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க முடியும். 2023ல் நம்மளுக்கு அப்படியே நம்மளுடைய கட் ஆஃப் பிசி கேட்டகிரிக்கு 78 மதிப்பெண்களாக வந்திருக்கு.
இப்போ இந்த 2 வருஷ கட் ஆஃப்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 71 மதிப்பெண் 78 மதிப்பெண்ணா மாறியிருக்கு. 7 மதிப்பெண்கள் உயர்ந்து வந்திருக்கு. அதாவது 1 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் இல்ல, 7 மதிப்பெண்கள் உயர்ந்து வந்திருக்கு. ஏன் இந்த 7 மதிப்பெண்கள் உயர்ந்து வந்திருக்கு அப்படின்றது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போது நீங்கள் அடுத்த வருட எக்ஸாமு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஏன் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வரும். அப்போ நம்ம எப்படி படிக்கணும், நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு ஈக்குவலாக படிக்கணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்படின்றது நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஸோ இந்த வருஷம் 2025க்கான சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி சேஃப் ஜோனை நம்ம பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு நாம் சொல்கிற சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க் 79. 79லேருந்து 80 இந்த மார்க் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதாவது ரிசல்ட் வந்தாலும் சரி, இந்த கிரேஸ் மார்க் ஆட் ஆனாலும் சரி, ஆட் ஆகலனாலும் சரி, இப்போ தற்போது உங்ககிட்ட 79 80 மதிப்பெண்கள் இருக்கா, நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நண்பர்களே, நாம் சொல்கிறது சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க். அதாவது என்ன மாற்றம் நடந்தாலும் நம்ம பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்ற சேஃப் ஜோன் மார்க்கை தான் நாம் சொல்கிறோம். இதற்கும் குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக வந்திருக்கு கட் ஆஃப் மார்க். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கும் குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம என்ன சொல்கிறோன்னா சேஃப் ஜோன் மார்க். அதாவது ரிசல்ட் வந்து ஃபிசிக்கல் அவங்க என்ன நடந்தாலும் சரி, மாற்றம் நடந்தாலும், அது நடக்கலனாலும் சரி, நடந்தாலும் இந்த 79 80 மதிப்பெண்கள் இவங்கக்கிட்ட இருக்கா பிசி கம்யூனிட்டி, நீங்கள் 100% சேஃப் ஜோன். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. குறைவாக இருக்கும் மாணவர்களும் காத்திருப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த காத்திருக்கும் நேரத்தில் அடுத்த வருட எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு இப்போத்துலேருந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளை கேட்டால் அப்படி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை விட குறைவாக இருப்பவர்கள் கட் ஆஃப் வந்துருச்சுன்னா நம்ம வேலைக்கு போயிடலாம். வராத பட்சத்தில் நம்ம வேஸ்ட் பண்ண இந்த டைம் நம்மளுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம ஜனவரியிலிருந்து இப்போது மார்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு குறைவாக உள்ள மாணவர்கள் விழிப்புணர்வாக இருந்துக்காங்க, படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நாம் இப்போது எம்பிசி கேட்டகரிக்கு கடந்த 2 வருஷத்தோட அனலைஸ் படி 2023-22ல் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத வச்சு இந்த வருஷத்துக்கான சேஃப் ஜோனை பார்த்துருவோம். 2022ல் எம்பிசி கேட்டகரிக்கு ஓவராலாக நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 மதிப்பெண்கள் ஓவராலில் வந்திருக்கு. 72 மதிப்பெண்கள் வந்திருக்கு. அதுவே அடுத்த வருஷம் 2023ல் 24ல் எக்ஸாம் நடக்கலை, அதனால தான் 23யை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதுவே 2023ல் 80 மதிப்பெண்களாக மாறியிருக்கு. இப்போ நீங்கள் இதில் உற்று கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 8 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கட் ஆஃப் போன வருஷத்தை விட 8 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா வந்ததுக்கு நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் பசங்க எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சது மட்டும்தான். இப்போது இதை வச்சு அடுத்த வருஷம் பிசி எக்ஸாமை எழுத போகிற ஒரு மாணவன் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வரப்போகுது, பாஸ்ட் 2 இயரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணலாம், சேஃப் ஜோன் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 2025க்கு எம்பிசி கேட்டகரிக்கு சேஃப் ஜோன் மார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறது 79. இந்த வருஷமும் 79லேருந்து 80 மார்க் உங்ககிட்ட இருக்குன்னா 100% நீங்கள் சேஃப் ஜோன். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன மாற்றங்கள் நடந்தாலும், ரிசல்ட் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, என்ன மாற்றம் நடந்தாலும் இந்த 79 அப்படின்றது 100% உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும், 2022ல் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் 72லிருந்து இந்த 2023ல் 80 மதிப்பெண் ஆயிருக்கு. ஸோ 8 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த வருடமும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்போ 72 அப்படின்றது வந்திருக்கு 2022ல். அதற்கு காரணம் எக்ஸாம் டஃப், மாணவர்களால் ஃபிசிக்கல் சரியாக பண்ண முடியல, எக்ஸாமும் டஃப்பாக வந்திருக்கு, கட் ஆஃப் மதிப்பெண்களும் அதிகமாக வந்திருக்கு. அதுவே 2023ல் 80 மார்க்காக வந்திருக்கு. அந்த 80 மார்க்கை நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாம் லெவல் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம சேஃப் ஜோன் மார்க் சொல்கிறோம். இந்த வருஷம் 2025ல் எக்ஸாம் வந்து டஃப் தான்.
நம்மளுக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான், எல்லாரும் ஈஸி அப்படின்னு சொல்லலை. ஸோ 79 80 மதிப்பெண் அப்படின்றத நம்ம எக்ஸாமின் அடிப்படையிலும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மதிப்பெண் இருக்கா, 100% நீங்கள் சேஃப் ஜோன். இதற்கும் குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இப்போ நாம் சொல்கிறது சேஃப் ஜோன் மார்க், என்ன மாற்றம் நடந்தாலும் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்ற மார்க் தான் நாம் சொல்கிறோம். இதற்கும் குறைவாக கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் எஸ்சி கேட்டகிரிக்கு பாஸ்ட் 2 இயர்ஸாக 2022 2023 எவ்வளோ ஓவரால் வந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு இந்த வருஷம் எவ்வளோ மார்க் இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2022 எஸ்சி கேட்டகிரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்துச்சு அப்படின்னா 72 மார்க் ஓவராலில் வந்திருக்கு. 72 மார்க் ஓவராலில் வந்திருக்கு. அப்படியே இந்த 72 மார்க் அப்படின்றது 2023 என்னவா மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம். 2023 ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 78 மதிப்பெண்கள் வந்திருக்கு. அதாவது 6 மதிப்பெண்கள் கூடி தான் வந்திருக்கு. இங்கே யாருக்குமே மார்க் குறைஞ்சி வரவே இல்லை. எல்லாருக்குமே 10லிருந்து 5 மார்க் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு பெரிய மாற்றமாக இருக்குது. இப்போது இந்த மாற்றத்துக்கு ஒரே காரணம் நீங்களே உணர்ந்திருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் பாய்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சது மட்டும்தான். அடுத்த வருஷம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க விழிப்புணர்வாக இருந்துக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஈக்குவல் டு ஜென்ரல் கேட்டகிரி லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ விழிப்புணர்வாக இருந்துக்காங்க. 2025க்கு எஸ்சி கேட்டகிரிக்கு நம்மளோட சேஃப் ஜோன் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் 79 மார்க்கு, 79 80 மார்க் நீங்கள் இருக்கா உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். இப்போது உங்களுக்கு 79 மார்க்காக சேஃப் ஜோனாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எதனால் நம்ம சொல்கிறோன்னா எக்ஸாம் லெவல். இப்போது நீங்கள் 2022 உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். 2022 72 வந்தது, 2023 நம்மளுக்கு எவ்வளோ மார்க்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 78 மாதிரி இருக்குது. ஸோ 6 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா தானே வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது 2022 72 மார்க்காக வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வருஷம் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாம் லெவல் டஃப்பு. ஸோ அதனால் 72 மதிப்பெண்கள் வந்திருக்கு. இந்த வருஷமும் எக்ஸாம் கம்பேரிட்டிவ்லி மாட்ரேட்டாக இருக்குது. நிறைய மாணவர்கள் ஈஸி அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு அது எக்ஸாமோட ரிட்டன் கட் ஆஃப் மார்க்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வருஷமும் 72 மதிப்பெண்களை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாம் சொல்கிற மார்க் அப்படின்றது சேஃப் ஜோன் மார்க். கோர்ட் உத்தரவு, அப்புறம் இந்த கிரேஸ் மார்க்கு, அப்புறம் இந்த ரீஃபிசிக்கல் அப்படின்றதன் அடிப்படையில் என்ன மாற்றம் நடந்தாலும் இந்த மதிப்பெண்கள் இருக்கா உங்களுக்கு சேஃப் ஜோன், பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு மார்க்கை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது எஸ்சி கம்யூனிட்டிக்கு 2025 79 80 மதிப்பெண்கள் இருக்கா சேஃப் ஜோன் தான். இதற்கு குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிறது சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க். இதற்கு குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பிசிஎம் கேட்டகிரிக்கு 2022 எவ்வளோ ஓவரால் வந்துச்சு, 2023 எவ்வளோ ஓவரால் வந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ மார்க் இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 2022 பிசிஎம்முக்கு 63 மதிப்பெண்கள் ஓவராலாக வந்திருக்கு. அதாவது 63 மதிப்பெண்கள் ஓவராலாக வந்திருக்கு. அப்படியே 2023 அடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 44.5 குறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா அப்பியரன்ஸ். அதாவது 2022 அப்பியரன்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், இந்த வருஷம் அப்பியரன்ஸ் குறைவாக இருந்திருக்கலாம், ப்ளஸ் எக்ஸாமோட லெவல் மாறுபட்டு வந்திருக்கலாம். அதனால் மட்டும்தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இதன் அடிப்படையில் 2025 எவ்வளோ மார்க் இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்னா 41 மதிப்பெண்கள். இப்போ 41 மதிப்பெண்கள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் 100% சேஃப் ஜோன், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஓவராலில் உங்களுக்கு இந்த வருஷம் என்ன மாற்றம் நடந்தாலும் இந்த 41 மார்க் அப்படின்றது 100% சேஃப் ஜோனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 2022 மற்றும் 2023 எவ்வளோ மார்க் ஓவரால் வந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய சேஃப் ஜோன் மார்க்கை நம்ம சொல்லிடலாம். 2022 எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 54.5 மார்க் ஓவராலாக நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது 54.5 மார்க் ஓவராலாக வந்திருக்கு. அதுவே 2023 அதாவது லாஸ்ட் இயரில் எவ்வளோ மார்க் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 62 மார்க்காக வந்திருக்கு. அப்போது உயர்ந்து வந்திருக்கு. இந்த மதிப்பெண்கள் உயர்ந்ததுக்கு நான் முன்னாடியே காரணம் சொல்லிட்டேன், மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தது மட்டும்தான். இப்போது இதன் அடிப்படையில் இந்த 62 மார்க்குன்றது லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு 2022 கம்பேர் பண்ணும்போது. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 2025 நம்மளுடைய சேஃப் ஜோன் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
61 மார்க். இப்போது உங்ககிட்ட 61 மார்க் ஓவரால் இருந்துச்சுன்னா நீங்கள் 100% சேஃப் ஜோன். இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் இயரில் 62 மதிப்பெண்கள் வந்திருக்கு. இப்போது உயர்வதற்கு தானே வாய்ப்பு இருக்குது, குறைவாக சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அப்போது 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா 54 மார்க்காக வந்திருக்கு. அப்போது 54 குறைஞ்சி வந்திருக்கு. அப்போது அதோடைய எக்ஸாம் லெவல் டஃப்பு. இந்த 62 வந்தபோது எக்ஸாம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது கடினமாக தான் இருந்திருக்குன்னு எல்லா மாணவர்களுடைய கருத்து. ஸோ அதன் அடிப்படையில் தான் 61 மார்க் அப்படின்றது நம்மளுடைய சேஃப் ஜோன் மார்க்காக சொல்கிறோம். இந்த 61 மார்க்குக்கு கீழேயும் கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 61 மார்க் இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல, சேஃபாக இருக்கலாம் SCA கேண்டிடேட்டுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எஸ்டி கேண்டிடேட். எஸ்டி கேண்டிடேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2023 80 மதிப்பெண்கள் ஓவராலாக வந்திருக்கு. 80 மதிப்பெண்கள் அப்படின்றது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஓவராலாக 2023 வந்திருக்கு. இந்த வருஷம் 2025க்கு நாம் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எதிர்பார்க்குற கட் ஆஃப் மதிப்பெண்னு பார்த்தீங்கன்னா 79 மதிப்பெண்கள். அதாவது 79 மதிப்பெண்கள் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன மாற்றம் நடந்தாலும் பயப்படவே தேவையில்லை. ரீஃபிசிக்கல் அவங்க எல்லாத்துலேயும் டபுள் போட்டாலும் இந்த 79 மார்க் அப்படின்றது உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஸோ பயப்படாமல் இருக்கலாம். நண்பர்களே, நம்ம சொல்கிறது எல்லாமே சேஃப் ஜோன் மார்க். அதாவது மாற்றம் நடந்தாலும் பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்ற மார்க்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்கும் குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுடைய கடினத்தன்மை ஆச்சுன்னா 2022 நடந்த மாதிரி கட் ஆஃப் குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம் ஈஸியாக இருந்தால். இப்போ நாம் விசாரித்து பார்க்கும்போது எக்ஸாம் டஃப்பாக தான் இருக்குது. ஃபிசிக்கல்லையும் யாரும் குறைவாக டபுள் ஸ்டார் போடவே இல்லை. குறைவான மாணவர்கள் மட்டும்தான் டபுள் ஸ்டார் போட்டுறாங்க. அதனால தான் நம்மளுடைய சேஃப் ஜோன் மார்க்கை நம்ம இவ்வளோ கிளியராக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க். உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.